இந்த பக்த பிரகலாதாவை கலரில் எடுக்கணும்னு ஏவிஎம் நிறுவனம் விரும்புது. பட்ஜெட் அதிகமாகும். ஏற்கனவே ஏராளமான பொருட்செலவு, அந்த தர்பார் மண்டபம் எல்லாம் போடணும். இப்போ ஒரு காலத்தின் கெடுபிடி என்னென்னா, கலர் ஃபிலிமை அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. மேலை நாடுகள்லேருந்து கலர் ஃபிலிமை வரவழைக்கணும்னு சொன்னால் அந்நிய செலாவணி பிரச்சனை இருக்குது. அந்நிய செலாவணி வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாதுக்காக நம்ம கவர்மெண்ட் கலர் ஃபிலிமை இறக்குமதி செய்வதில் ரொம்ப கட்டுப்பாடு விதித்தது. இது போக கலர் ஃபிலிம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இந்தியாவில் படம் எடுக்கிறாங்கல்ல, இதில் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி எந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த பிரிண்டை வச்சு அதன் சார்பாக கலர் ஃபிலிமை இறக்கலாம். அப்படி பார்த்தா ஹிந்தி படங்களுக்கு தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி படங்களை தான் வெளிநாட்டுக்கு நிறையா நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில் போகிறோம், ஹிந்தி ஆட்கள் அதிகம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள படங்களை நம்ம வெளிநாட்டுக்கு ரிலீஸ் பண்ண முடியாது அன்னைக்கு. சரி, மலேசியா, சிங்கப்பூரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மலேசியா, சிங்கப்பூரில் கூட அப்போ என்ன தெரியுமா, படத்தை புதுசாக ரிலீஸ் பண்ண முடியாது. இங்கே ரிலீஸ் ஆகி தமிழ், தெலுங்கு, கேரளா, கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுனா தான் இந்த ஓடுன படத்தை தான் மலேசியா, சிங்கப்பூரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக எந்த வகையிலும் தென்னிந்திய மொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இங்கே கலர் படம் எடுத்தால் ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறது? கலர் படமாக எடுத்தால் தான் இந்த பக்த பிரகலாதா பிரம்மாண்டமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. ஒரு ஐடியா பண்ணாங்க. ஏபி நாகராஜன் நால்வர்னு தமிழில் ஒரு படம் எடுத்தார். இந்த ரைட்ஸை ஏவிஎம் நிறுவனம் அப்படியே வாங்கி அதை அப்படியே ஹிந்தியில் மெகர்பான் அப்படின்னு ஒரு படத்தை ஈஸ்ட்மன் கலரில் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஈஸ்ட்மன் கலர், மெகர்பான். இதே ஏவிஎம் தயாரிக்கக்கூடிய இந்த பக்த பிரகலாதா இதுவும் ஈஸ்ட்மன் கலர். இப்போ இவங்களுக்கு இதில் என்ன சௌகரியமாச்சுன்னா, ஹிந்தியில் எடுத்த அந்த மெகர்பானுக்கு கலர் ஃபிலிம் ஈஸியாக கிடைச்சது. ஆனால் பக்த பிரகலாதாவுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு வரக்கூடிய கோட்டா, அந்த லாட் ரொம்ப லேட் ஆகும். மெகர்பானுக்கு வரக்கூடிய ஃபிலிமை இதுக்கு பயன்படுத்திக்கிறது, இதுக்கு வரக்கூடிய ஃபிலிமை அதுக்கு பயன்படுத்திக்கிறது. இப்படியாக கலர் ஃபிலிமை வருவித்து பக்த பிரகலாதாவை கலரில் உருவாக்குறாங்க.